பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையோட உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். ஏன்னா ரொம்ப அனுபவப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தை. லூக்கா 18ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல 2வது வரியை நான் வாசிக்கிறேன். பைபிள்ல தயவு செய்து கவனிச்சு பாருங்க. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளை குறித்து இந்த இடத்துல பேசுகிறார். இன்னைக்கு சிறு பிள்ளைகளை கர்த்தருடைய ராஜ்யமாகிய ஆலயத்துக்கும், கர்த்தருடைய ராஜ்யமாகிய இதோ தேவ பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கிற எந்த இடமா இருந்தாலும் சரி, அது வீட்டு ஜெப கூட்டமா இருக்கலாம், இல்ல நற்செய்தி கூட்டமா இருக்கலாம், சுவிசேஷ கூடுகையா இருக்கலாம், எந்த இடத்துலயும் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற எந்த இடத்துலயும் சிறு பிள்ளைகளுக்கு தான் முதல் இடத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார் இல்லையா? அப்போ நம்ம பேரண்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான கடமை இருக்கு. சிறு பிள்ளைகளாகி நம்முடைய பிள்ளைகளை தேவ சமூகத்துல முன்னாடி வைக்கணும், முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல தயவு செய்து கோவித்துக்குள்ளாதீங்க, நல்லா கவனித்து பாருங்க. சிஎஸ்ஐ திருச்சபையா இருந்தாலும் சரி, டிஎல்சியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சபையா இருந்தாலும் சரி, இப்போ அநேக இடங்கள்ல நம்ம குழந்தையை தூக்கிட்டு நடந்துட்டு தான் இருக்கிறோம். பேரண்ட்ஸ் யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா அந்த குழந்தை அழுகுது. ஒரு சாதாரண ஜெப கூட்டம், ஒரு சின்ன வீட்டுல ஒரு குடும்ப ஆராதனைக்கு நான் கடந்து போனேன், ஹவுஸ் விசிட்டிங் பிரேயர். அந்த ஹவுஸ் விசிட்டிங் பிரேயர்ல நல்லா கவனிச்சு பார்த்தேன். நானு தொடர்ச்சியா அந்த வீட்டுல, அந்த வீடு மட்டும் இல்ல, நான் போற எல்லா இடங்கள்லயும் முக்காவாசி இப்படித்தான் நடக்குது. என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல அந்த குழந்தைங்க அமைதியா இருக்கும், பாட்டு பாடும் போதும் அமைதியா இருப்பாங்க. ஆனா தேசத்துக்கான ஜெபம் நடத்தும் போதோ, இல்ல குடும்பத்துக்கான ஜெபத்தை நடத்தும் போதோ, இல்ல குறிப்பா கர்த்தருடைய வேத வசனத்தை உபதேசம் பண்ணும் போதோ, அந்த குழந்தையினுடைய சத்தம் பலமா இருக்கும். அந்த குழந்தை அங்க இங்கன்னு ஓடுறது, அந்த ஒரு சில பொருட்களை இழுப்பது அப்படின்னு சொல்லிட்டு பெத்தவங்களுக்கு அந்த குழந்தை மேலதான் கண்ணு இருக்குமே தவிர அவ்வளோ டைவர்ஷன்ஸ். பேரண்ட்ஸாலையும் அங்க இருக்கிற பக்கத்து வீட்டுல அங்கிருந்து வந்திருப்பாங்க நிறைய பேருடைய எண்ணங்களை தடுமாற வைக்கக்கூடிய காரியம் அந்த குழந்தை மூலியமா உருவாகும். கடைசியில நல்லா கவனிச்சு பார்ப்பேன், ஜெபத்தை முடிச்சுட்டு நான் உட்காரும் போது அந்த குழந்தை அப்படியே சாஃப்டா பேசாம அமைதியா இருக்கும். நான் யோசிச்சு பார்ப்பது உண்டு, இது என்னடா இது, ஆரம்பத்துல அமைதியா இருந்துட்டு கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள போகும்போது இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது, பேரண்ட்ஸ் உடைய வளர்ப்பு சரியில்லை. ஆண்டவர் சொல்றாரு, சிறு பிள்ளைகளை தடை பண்ணக்கூடாது, என்கிட்ட கொண்டு வான்னு சொல்லி. அப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்க வீட்டுக்கு ஒரு பாஸ்டரோ ஊழியக்காரோ ஒருத்தர் வராரு அப்படின்னா, ரெண்டாவது நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள, அதாவது தேவாலயமோ இல்ல எந்த இடத்துலயும் தேவனை பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய எந்த இடத்துக்கு போனாலும் முதல்ல உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளை இதோ உங்களுடைய சமூகத்துக்குள்ள கடந்து வராப்பா, இதோ என் பிள்ளைய தொடுங்க, என் பிள்ளை அமைதியா இருக்கணும், உங்களுடைய பிரசன்னத்தை உணரணும்னு சொல்லி உங்க பிள்ளைகளுக்காக கருத்தா தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணிட்டு உட்கார வச்சு பாருங்க. அந்த பிள்ளைகள் அமைதியா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் அதை செய்ய மாட்டேங்கிறோம். உடனே உங்க பிள்ளை அமைதியா இருக்கணும்னா மொபைல் போனை கையில கொடுத்துட்றோம். தேவையில்லாததான் கையில கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி எல்லாம் கையில கொடுத்து பழக்காதீங்க. நீங்க ஜெபம் பண்ணி பழகுங்க. உங்க பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்துல கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, தேவாலயத்துக்கு வரும்போது என் பிள்ளை அமைதியா உட்கார்ந்து இருக்கணும். ஆண்டவரே, இதோ நான் தூக்கி சுமந்துகிட்டே போக கூடாது. இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைதான் சுமக்கிறது ஓகே, ஆனா அங்க கர்த்தருடைய வேத வசனம் உச்சரிச்சுட்டு இருக்கிறாங்க, பிரசங்கம் போயிட்டு இருக்குது. பிரசங்க வேலையில நீங்க பாட்டுக்கிட்டு அப்படியே அந்த குழந்தைய தூக்கி சுமந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரசங்கத்தை நீங்க எப்படி கேட்பீங்க? கர்த்தர் உங்க கூட பேசுறது எப்படி உங்க செவிக்குள்ள கடந்து போகும்? அதுக்கப்புறம் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரை, எப்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்? உங்க பிள்ளைகளுக்குரிய ஆயத்தம் உங்களிடத்துல இல்லையே. மனம் திரும்புங்க. நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள், கடமைகள், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 2 பேருக்குமே நான் சொல்றேன், இது அம்மாவுடைய வேலை மட்டும்தான் சொல்லி நிறைய ஆண்கள் தட்டி கழிச்சுட்டு போவது உண்டு. 2 பேருமே உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். போக்கஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்தது வீட்டு ஜெப கூட்டமோ இல்ல ஆலயத்திலயோ எந்த இடமா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளை அமைதியா இருக்கணும். உங்க பிள்ளை தேவ பிரசன்னத்தை உணரணும். உங்க பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள வளரணும். அப்படின்னா உங்க பிள்ளைகளுக்காக அதிகமா நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து நிறுத்துங்க. ஆலயத்துக்கு கொண்டு வருவது பெருசல்ல. அந்த ஆலயத்துல தேவ பிரசன்னத்துல உங்க பிள்ளைகள் இருக்கிறார்களா? யோசனை பண்ணி பாருங்க. அவங்க இருக்கணும்னா நீங்கள் ஜெபிக்க வேண்டும், நீங்கள் மனம் மாற வேண்டும், கர்த்தருடைய சமூகத்துல நீங்களும் நானும் சரியாய் இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் கேட்கிறார். இப்படிப்பட்ட ராஜ்யத்தை உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க அவர் ஆவலாக இருக்கிறார். தயவு செய்து ஒப்பு கொடுங்க. மொபைல் போனை கொடுக்கறது, தேவையில்லாத பொருட்களை, டெக்னாலஜி வளர்ந்த காரியத்தை கொடுக்கறது, இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்க சொல்லல. தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிள்ளைகளை கொண்டு வர வேண்டியது உங்களுடைய கடமை, என்னுடைய கடமை. அதுக்கு வேண்டியது ஜெபம் மட்டும்தான் உங்க பிள்ளைகளுக்காக. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட அந்த வேத வசனத்தின்படி இனி வரக்கூடிய நாட்கள்ல ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு அதிகமா நாங்க செல்லம் கொடுக்க மாட்டோம். குறிப்பா இதோ உங்களுடைய சமூகத்துல நிறுத்துவதற்கு செல்லம் கொடுக்க மாட்டோம். எங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்க
எங்க பிள்ளைங்க உங்களுடைய பிரசன்னத்தை உணரணும், எங்க பிள்ளைங்க உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ள வளரணும்னு சொல்லி ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு பெற்றோரையும் கண்ணோக்கி பார்த்து, ஆண்டவரே அவர்கள் ஜெபத்தின் நிமித்தம் பிள்ளைகளை தொடும். ஆண்டவரே உம்முடைய அப்பா ஆலயத்துக்கு வரும்போது உம்மை தேடி வருகிற பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ச்சி ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.